ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம அபிராமி கண் முழிச்ச விஷயத்த டாக்டர் கார்த்திக்கிட்ட சொன்னதும் கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து நேராக அபிராமியை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வராங்க. ஸோ தீபா கார்த்தியை பார்த்தா அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தீபாவும் நம்ம கார்த்தியும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, அதான் நான் கண் முழிச்சிட்டு இல்லை, இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் அழுறீங்க? இது சாதாரண கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர். இப்போதான் அது எங்களுக்கு உசுரே வந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி தீபாவும் உருக்கமா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போதே அபிராமி தீபா கழுத்தை பாக்குறாங்க. ஆமா, என்ன இது உன் கழுத்துல வெறும் மஞ்சக்கேறு கிடக்கு, ஆமா தாலி எங்க அப்படின்னு கேட்டதும் தீபா கலட்டி வச்ச விஷயம் சத்தியம் பண்ணது எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதுக்கிட்ட அபிராமி செம அதிர்ச்சி ஆறாங்க. என்னமா தீபா, எதுக்குமா இப்படி பண்ண? யாராச்சும் கட்டுற தாலியை கலட்டி இப்படி எல்லாம் சபதம் போடுவாங்களா? என்னமா இது, உன் உயிரே காத்தி தானேமா, அப்படிப்பட்ட தாலியை கலட்டி வைக்கிற அளவுக்கு நான் உனக்கு முக்கியத்துவம் ஆயிட்டேனா என்ன? இங்க பாருங்க, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததே நீங்க தானே. இப்படி ஒரு பிள்ளை எனக்கு புருஷனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியே ஒரு வார்த்தை கொடுத்த உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா எப்படி இதை என்னால தாங்க முடியும்? அதான் எனக்கு என்ன பண்றேன்னு புரியாம ஒரு நம்பிக்கையில கலட்டி வச்சுட்டு அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, உங்க கையால தாலி எடுத்து என் புருஷங்கிட்ட கொடுத்து அவரு என் கழுத்துல கட்டும் போது நீங்க எங்க ரெண்டு பேரையும் மனசால ஆசீர்வாதம் பண்ணணும், இதான் என்னோட ஆசைங்கிற மாதிரி சொன்னதும் உடனே நம்ம அபிராமி, உன் ஆசை நிராசை ஆகாதுமா, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். காத்தி, இந்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுவியாப்பா? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் அப்படின்னு காத்தி கேட்குறாங்க. இங்க பாருப்பா, தீபா தாலி இல்லாம இருக்கிறது ரொம்ப அவசக்கணும். அதனால கூடிய சீக்கிரமே நீ தீபா கழுத்துல தாலி கட்டணும், அதை நான் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னதும் கண்டிப்பாமா உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இருக்கேங்கிற மாதிரி காத்தி ரொம்ப ஒருக்கமா பேசுறாங்க. எங்க பார்த்தோம்னா டாக்டர் காத்தி அம்மாவுக்கு பொண்ணு ஆடுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், மற்றபடி கம்ப்ளீட்டா அவங்க குணமாயிட்டாங்க. ஸோ நீங்க இன்னைக்கு உங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னதும் காத்தி தீபா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே நம்ம அபிராமியை அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா அபிராமி வாரத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே மீனாட்சி ஓடி போய் ஆர்த்திலாம் அடுத்து நேராக நம்ம அபிராமிக்கு ஆர்த்திலாம் காமிச்சு உள்ள அழைச்சிட்டு போறாங்க. இப்போதான் வீடு செஞ்சொலிப்பா இருக்கு, நீங்க இல்லாதப்போ ஏதோ ஒரு வறுமையாவே இருந்துச்சுங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஆமாமா, இங்க நடந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் நான் தான் அம்மா காரணம், உங்களை இப்படி ஆளாக்கிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இங்க பாருங்கம்மா, இனி சொத்தை பற்றியோ இல்ல வேற எதை பற்றியோ நான் எதுவுமே பேச மாட்டேன். இந்த சொத்து சுகம் வீடு எதுவுமே வேணாமா, நீங்க ஒருத்தவங்க மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு ஆனந்த அருணும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்களேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இது போதும்ப்பா, என்னோட பசங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், பழமைப்படி நம்ம குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த அம்மாவோட ஆசை. அதை கேட்டுக்கிட்டு ரியா வந்ததாலதான் நம்ம குடும்பமே நாசமா போச்சுங்கிற மாதிரி அபிராமி ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு சரியாகிறதுக்குள்ள அந்த ரியாவை பிடிச்சு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுப்பான். ஆமாப்பா காத்தி, அவளை சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு என்ன குறி வச்சவ நாளைக்கு நம்ம குடும்பத்துல வேற யாரையாச்சும் குறி வைக்கலாம். அதுக்குள்ள அந்த தீபாவை பிடிச்சு நம்ம போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம அபிராமி பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா விஷயம் தெரிஞ்சு ரம்யா நேரா அபிராமி வீட்டுக்கு வராங்க. ஆண்டி, எப்படி ஆண்டி சரியாயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா, உங்க எல்லாரும் அன்பு இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் நான் வீட்டு போயிடுவேனா என்ன? முக்கியமா தீபா இல்லைன்னா நான் எங்கம்மா பழிச்சு வர போறேங்கிற மாதிரி விட்டு கொடுக்காம அபிராமி பேசுறாங்க. இந்த பக்கம் உடனே அருணாச்சலம், அது மட்டும் கிடையாதுமா, பாவம் ரம்யா உனக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னதும் என்னமா ரம்யா சொல்றேன். ஆமா ஆண்டி, இதுல என்னோட சுயநிலைமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னமா இது, உன்னோட சுயநிலை இருக்கா? இதை பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அருணாச்சலம் கேக்குறாங்க. ஆமா அங்கிள், ஆண்டி சரியாயிட்டு வந்தா ஆண்டி ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஆண்டி சரியாகணும்னு என்னோட சுயநிலம் தானே அப்படின்னதும், ஓஹோ அதுவாமா, கவலைப்படாத, கண்டிப்பா எனக்கு சரியாகட்டும், உனக்கு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்க பாருமா,
நம்ம தீபா கழுத்துல இப்ப தாலி இல்ல, மீனாட்சி கழுத்துலயும் தாலி இல்ல, 2 பசங்களும் அவங்க 2 பேரு கழுத்துலயும் தாலி கட்டணும். சோ அதே முகூர்த்த நாளில் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னதும் ரம்யா வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. அட பாவீங்களா, நான் வந்து இந்த கார்த்தியை வந்து என்னோட கழுத்துல தாலி கட்ட வைக்க பார்த்தா கடைசியில எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றாளே இந்த அபிராமிங்கிற மாதிரி ரம்யா வந்து பதட்டப்பட